சிறுகதை நூல் அறிமுகம். சொல்லாடும் ஒன்றில் இன்று அறிமுகம் செய்யப்பட உள்ள புத்தகம் சீனலட்சுமி. இந்நூலின் ஆசிரியர் எழுத்தாளர் லதா. நூல் ஆசிரியர் பற்றி ஒரு சிறு அறிமுகம். கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் முரசு பத்திரிகையில் செய்தி ஆசிரியராக பணியாற்றுகிறார். 2008ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்கான சிங்கப்பூர் இலக்கிய விருது நான் கொலை செய்த பெண்கள் என்ற நூலுக்காக இவருக்கு வழங்கப்பட்டது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக கலைகள் மன்றம் வெளியிட்டுள்ள கவிதை தொகுதியில் கனவும் விடியும் என்ற இந்திய சாகித்ய அகாடமி வெளியிட்ட இக்கால தமிழ் பெண் கவிஞர்கள் தொகுப்பிலும் இவரது கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இவர் தீவெளி, பாம்பு காட்டில் ஒரு தாளை, நான் கொலை செய்த பெண்கள், தி காடஸஸ் இன் தி லிவிங் ரூம், யாருக்கும் இல்லாத பாலை என்ற நூல்களை வெளியிட்டுள்ளார். இவர் படைத்த மற்றும் ஒரு சிறுகதை தொகுப்புதான் சீனலட்சுமி. அச்சிறுகதைகளை மலேசியாவின் வல்லினம் இணைய இதழில் தொடர்ச்சியாக வெளிவந்தவை. இச்சிறப்புமிக்க எழுத்தாளரின் படைப்பான சீனலட்சுமியை நமக்காக அறிமுகம் செய்ய வருகிறார் திரு வினோத். சிங்கப்பூரை சேர்ந்த திரு வினோத் 2012ஆம் ஆண்டு முதல் சிங்கப்பூரில் பணிபுரிகிறார். தீவிர இலக்கிய வாசிப்பு கொண்ட இவர் வாய்ஸ் ஆஃப் பானன் எனும் யூடியூப் தளத்தில் படித்த புத்தகங்களின் விமர்சனங்களை பதிவு செய்கிறார். திரு வினோத் அவர்களை சீனலட்சுமி புத்தகத்தை எங்களுக்கு அறிமுகம் செய்ய அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 வருடம் இருக்கும். பாண்டியனை யூடியூப் சேனலுக்கு தெரியும்னு ஒரு தொடர் ஆரம்பித்தார். அது மூலமாக புத்தகம் அறிமுகத்தை ஆரம்பித்தார். அப்போ அதில் முதல்ல என்னோட காணொலி தான் போட்டார். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, பல தடவை அவர் ஏதாச்சும் அறிமுகப்படுத்தி தம்பின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தான் நேரம் கிடைச்சிச்சு. சீனலட்சுமி இதுக்கு முன்னாடி 1 வருடத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பித்தேன். முதல் 2 கதைகள் படிச்சுட்டு ஒரு வேலை காரணமாக இருக்கேன். இப்போ இதை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்து அந்த தொகுப்பு முடிக்கலாம்னு தொகுப்பு எடுக்கும். இந்த தொகுப்பு 2022 வெளியாச்சு. மொத்தம் ஒரு 9 கதைகள் எனக்கு தொகுப்பில் இருக்குது. முதல் கதை அலிஷா. அலிஷாவோட அம்மா அலிஷா ஒரு நாள் புலாவ் வீட்டில் கூட்டிகிட்டு போய் தாத்தா பாட்டி வீட்டில் விட்டுட்டு கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும், வேலை பளு காரணமாக என்னால் பார்த்துக்க முடியல, நான் கொஞ்ச நாள் கழித்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். ஒரு தடவை பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரவே இல்லை. இந்த கதை புலாவ் பீனில் நடக்குது. புலாவ் பீனுக்குன்னு ஒரு புராதான ஒரு கதை இருக்கு. எப்படி அந்த தீ உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. தவளை, பன்றி, யானை 3 ஒரு போட்டி நடந்துச்சான். யார் இந்த கடலை தாண்டி ஜோகூருக்கு முதல்ல போகிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி முதல்ல போகாதவங்க கல்லா மாறிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே முடிவு எடுத்துக்கிட்டு நீந்த ஆரம்பிக்கிறாங்க. நீந்தி யாராலையும் அந்த கரைக்கு போக முடியலை. அப்போ பன்னியும் யானையும் சேர்ந்து கல்லான இடம் தான் புலாவ். தவளை கல்லான இடம் புலாவ் செகுடு அப்படின்னு ஒரு தீவாகவும் வரலாறுல அது ஒரு கதை. இப்போ அந்த புலாவ் தீவு கற்களால் ஆன தீவு. அதில் ஒரு குவாரியில் வேலை பார்க்குறவர் தான் இந்த சிறுமியோட தாத்தா. இந்த சிறுமியோட தாத்தா கேரக்டர் எனக்கு இன்னொரு கதாபாத்திரத்தை நினைவு. ஹெமிங்வே எழுதின கிழவனும் கடலும் நாவல் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வர்ற அந்த சாண்டியாக்கோவும் இதில் வர்ற இந்த தாத்தாவும் ஒரே மாதிரி பொருந்திட்டு போவாங்க. அதில் எப்படி அந்த தாத்தா இந்த மனோலின்ற சிறுவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறதாகட்டும், கடலை பற்றின அறிவை அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதாகட்டும், அதே போல் இந்த கதையில் அலிஷாவோட தாத்தாவும் அந்த சிறுமிக்கு தன்னோட வாழ்பனுபவத்தை எப்படி மீன் பிடிக்கணும், எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தணுங்கிறத எதையும் வாய் மூலியமாக ஒன்று சொல்கிறது அவரோட செயல்கள் மூலமாகவே அந்த பேத்திக்கு கடத்துறாங்க. இன்னைக்கு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு நகரத்துல இருந்து ஒரு கிராமத்துக்கு ஒருத்தன் போகிறான்னா அந்த கிராமத்து வாழ்க்கை அவனுக்கு எவ்வளோ ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் அளிக்குமோ, அதே போல் இந்த சிறுமிக்கு சிங்கப்பூர் பெரும் நகரத்துல இருந்து சற்று ஒதுங்கி இருக்கும் புலாவ் தீவு
வாழ்க்கையில பெரும் மாறுதலையும் அந்த பெண்ணிற்கு ஒரு சுதந்திரத்தையும் அந்த தீவுல இருந்து அவளுக்கு கிடைக்குது. அது முழுக்க முழுக்க அந்த தாத்தாவோட அரவணைப்பு அவளுக்கு மிக்க பலமாக இருக்கு. அடுத்த கதை வந்து இளவை. இந்த கதை வந்து நான் அன்னைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி படிக்கும்போது அந்த டயத்துல இன்னொரு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. 2022 வந்து ஒரு 30 வயது பெண் வந்து தன்னோட 3 குழந்தைகளையும் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்துக்க முயல்றான். தற்கொலை செய்ய முயலும் போது அவன் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கான். அப்ப அந்த பெண் வந்து தற்கொலை செய்ததுக்கு முன்னாடி தன் கணவருக்கு, வெளிநாட்டுல வாழ்ற தன் கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். என்னால இந்த 3வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால ரொம்ப வேதனையா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு. நான் நம்ம 3 குழந்தைங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன், நானும் அங்கே போயிட்டு அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கணவனுக்கு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்றாங்க. அப்ப அந்த ஒரு பிரசவத்துக்கு பின்னால அந்த மன அழுத்தம் இருக்குல்ல பெண்களுக்கு, அதை வந்து ஆண்களால வந்து நம்மளால அறிவுபூர்வமா அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியும். இல்லை இப்படி பண்ணு, இல்லை அப்படி பண்ணுன்னு நம்மளால அவங்கள டைவர்ட் பண்ண முடியும். ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து தேவை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சரியான மருத்துவம். கணவனோட ஆறுதல், அந்த சோசியலா நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். அந்த மன அழுத்தத்துல அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் அவங்களுக்கு வந்து ஒரு சிகிச்சை தேவைப்படுது. இதே போல ஒரு மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்ட நீலமலர்ங்கிற ஒரு பெண், அவனும் பிரசவத்துக்கு பின்னு ரொம்ப வேதனைக்குள்ளாகிறா. தன் குடும்பத்தார்கள்ட்ட இருந்து எவ்வளவோ அறிவுரைகள்லாம் வருது, எந்த ஒரு அறிவுரைகளும் அவளோட மனதை வந்து சாந்தப்படுத்தல, மன அழுத்தத்துல இருந்து விடுவிக்கல, எல்லாமே அதிகரிக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு உளவியல் சார்ந்த கதையா வந்து அந்த நீலமலர் கதை. பொதுவாக வந்து பெண்கள் மட்டும்தான் அந்த குழந்தை பேருக்கு பின்னாக மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்கன்னு இல்லை, ஆண்களும் பெரு விதத்துல அதுக்கு ஆளாகிறாங்க. இந்த விதத்துல பெண்கள் அந்த இப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேர் இருக்கும்போது மனைவியோட அந்த அழுத்தம் இருக்குல்ல, மனைவியோட அந்த வேதனையை பார்த்து கணவனுக்கும் அத்தகைய அழுத்தங்கள் ஏற்படுது. அப்ப இந்த ஒரு பிரசவமான ஒரு பெண்ணா இருக்கிற பெண் தன் கணவோட ஒரு சேர்ந்து படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கதையாக இளவை இருக்கிற கதை அமைஞ்சிருக்கு. அடுத்தது தேக்காவில் ஒரு பாலம் இருந்ததுங்க. தேசிய நேதாஜி வந்து தன் படையை உருவாக்குறதுக்கு சிங்கப்பூர் வர்றாரு. சிங்கப்பூர் வந்து ஒரு உரை நிகழ்த்தினார். இந்த உரையில உடல் பலம் பொருந்திய அனைவரும் படைக்கு வந்து சேருங்க அப்படின்னு. உடனே கூட்டமெல்லாம் ஆர்ப்பரித்து கத்துது. அதே நேரத்தில் அடுத்த வார்த்தை பெண்களும் மாலையேந்தி போராடணும் அப்படிங்கிறாரு. உடனே கூட்டம்லாம் அமைதியாக இருக்குது. அதை தொடர்ந்து நேதாஜி வந்து உரை நிகழ்த்தியிருந்தாரு. பலரும் வந்து தங்களால் முடிந்த நகை, பணம் எல்லாத்தையும் படைக்கு கொடுக்குறாங்க. பலரும் படையில சேர்றாங்க. அப்போ அந்த கதையோட நாயகியும் படையில சேரணும்னு விரும்புகிறா. அவளோட தங்கை, இன்னும் மற்ற நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து படையில சேரணும்னு போறாங்க. அந்த நாயகியோட கணவன் வந்து இந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறவராகவும் இருக்காரு, புரட்சிகரமான கருத்துக்களை பரப்புறவராகவும் இருக்காரு. என்னதான் அத்தகைய கருத்துக்களை பரப்புனாலும் ஒரு ஆண் தன் வீட்டு பெண்களை வந்து ஒரு படைக்கு அனுப்புறத விரும்ப மாட்டேங்கிறான். அந்த இடத்துல அவன் என்னதான் தான் வந்து படைக்கு போனான், தன் அண்ணன் தம்பி யார் வேணாலும் படைக்க போனான்னா தன் வீட்டு பெண் வந்து அத்தகைய இடத்துக்கு செல்லக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையில தான் இந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இந்த தடைகள்லாம் தாண்டி அந்த பெண்கள் வந்து படையில போய் சேர்றாங்க. படையில சேர்ந்தும் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீண்டாமை ஒடுக்கப்படுறாங்க. அதாவது பெண்களுக்குள்ளே ஒடுக்கப்படுறாங்க. அப்படி இந்த ஒடுக்குதல்கள் எல்லாம் பார்த்த அந்த பெண்களுக்கு வந்து நம்ம வந்து கையில் ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டும் போராட்டம் அல்ல, இந்த சமூகத்தின் மீது படிந்துள்ள அந்த அழுக்குகளை எதிர்த்து போராடுவது தான் பெரிய போராட்டம். அந்த ஆயுதங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு வெளியில் வர்றாங்க. அடுத்து சிலந்தின்னு ஒரு கதை. பொதுவாக வந்து சில கதைகள் வந்து நம்மளோட என்னைய பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் பல கதைகளை வாசிக்கும் போது பெரும்பாலும் அதில் சில கதைகள் வந்து என்னோட வாசிப்பின் போக்கு வந்து அப்படி கிடைச்சி போட்டோம். ஏதாவது ஒரு நூல் படித்துக்கிட்டு இருக்கு, அதில் ஏதாச்சும் ஒரு துணுக்கு வரும், அந்த துணுக்கு அதை வாசிச்சுட்டு அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பேன். அப்போ இந்த சிலந்தி கதையில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை நான் கண்டேன். சிங்கப்பூர் வந்து இந்தோனேசியாவால் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு அந்த கதை வரும். இப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு, இந்தோனேசியா வந்து சிங்கப்பூரை தாக்குச்சா அப்படின்னா 1963 to 66 காலகட்டத்தில் அத்தகைய ஒரு சிறு சிறு தாக்குதல்கள் நடந்திருக்கு. அப்போ அதை நோக்கி நான் அங்கிட்டு போயிட்டேன். அதை போய் தேடி அதை சார்ந்த ஒரு சில நூல்களை என்னோட வாசிப்பு பட்டியலில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ ஒரு கதை வந்து நமக்கு பல கதைகள் வந்து ஒரு வாசிப்பு அனுபவத்தை தரும். சில கதைகள்லாம் இந்த மாதிரி அடித்தடுத்த பரிணாமங்களுக்கு நம்மளை நகர்த்தும்.
அப்படி ஒரு கதையாக தான் அந்த சிலந்தி கதை வந்து. அதே மாதிரி இன்னொரு கதையும் காவடி. காவடி வந்து அதாவது ஒரு பெண் வந்து காவடி மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட பெண். தன் வயதாயிருச்சு, வாழ்வின் நோயுற்று உயிருக்கு போராடி கொண்டு மருத்துவமனையில் இருக்க அந்த பெண் கடைசியாக ஒரு வாட்டியாச்சும் அந்த காவடியை நான் பார்த்துருவோம் அப்படின்ட்டு கெஞ்சும் நிலையில் இருக்க ஒரு பெண்ணோட கதையா அந்த காவடி கதை இருக்கும். காவடி கதைகள் நான் 2-3 படிச்சிருக்கேன். அவர் செந்திலண்ணன் கூட காவடியை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு. ஒரு சீனர் வந்து காவடி எடுக்கும் நிகழ்வாக அந்த கதை இருக்கும். அப்போ இதே கதையும் படித்தேன். ஆனால் எனக்கு இந்த கதையை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த காவடி நிகழ்வை போய் பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அப்போ அத்தகைய ஒரு ஆர்வத்தை தூண்டும் கதையாக இந்த கதை படிச்சு. அப்போ எனக்கு அந்த கதை வந்து ஒரு சீனர் காவடி எடுக்கும்போது அந்த சீனருக்கு பின்னாடி உள்ள வரலாறை தேடி என்னை நகர்த்துது. இந்த கதை வந்து என்னை போய் காவடியை போய் பார்க்க தோணுது. அப்போ கதைகள் வந்து ஒரு கதைகளும் நம்ம வாழ்க்கையில நமக்குள் நம்மளவே பெரும் மாறுதல்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த வருது. அத்தகைய ஒரு தனித்த அடையாளங்களை கொண்ட இந்த சீனலட்சுமி தொகுப்பு வந்து அனைவரும் வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. கவிஞர் வாலி அவர்கள் பார்வையில் பெண் ஒரு புதிய மதிப்பீடு. உலகே உனக்கு ஒரு தகவல், கொஞ்சம் கவனி. மாறி இருக்கிறது பெண் மயில்களின் அகவல். அதில் ஓர் அறிவு தொனிக்கிறது, அவ்வறிவை அது மேலும் அன்றாடம் நுணுக்கிறது. எழுத்தாளர் லதா அவர்கள் படைத்த சீனலட்சுமியும் ஒரு அகவலே. அது அவரின் ஓர் அழைப்பு. வயது, காலம் மற்றும் சிந்தனைகளால் வேறுபட்டிருக்கும் பெண் மயில்கள் காட்சிப்படுத்தும் அடையாள பரிமாணங்கள். நாமும் அவர்களுடன் சேர்ந்து தேடி கண்டுபிடித்து உருவாக்கி அனுபவிக்கும் ஓர் அழகிய பயணம். அந்த பயணத்தை நாமும் அனுபவிக்க நம் ஆர்வத்தை தூண்டி அவர் கண்ணோட்டத்தில் சிறப்பாக அறிமுகம் செய்த திரு வினோத் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நூல் ஆசிரியருடன் ஒரு கலந்துரையாடல். எழுத்தாளர் லதா அவர்களின் எழுத்துக்கள் சொல்லும் ஒரு சிறு உவமை. காற்றோடு கலந்து கொண்டிருக்கும் தேநீரின் சுவையாக கருத்துக்கள் அவரவருக்குள் கரைந்து கொண்டிருந்தன. அவ்வரிகள் போல் சீனலட்சுமியில் நாம் பார்த்த உணர்ந்த கதையும் கதாபாத்திரங்களும் எண்ணங்களுக்குள் கரையும் முன் நூல் ஆசிரியருடன் ஒரு சுவையான உரையாடல். எழுத்தாளர் லதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சீனலட்சுமி அந்த சீனலட்சுமி கதாபாத்திரம் வந்து வாசிக்கும் போது பெரும் ஒரு நகைச்சுவையாகவும் ஒரு ஆர்வத்தையும் கதாபாத்திரம். ஆனால் அந்த சீனலட்சுமி அந்த கதாபாத்திரம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு காத்திரமான பாத்திரம். ஏன்னா அது வந்து ஒரு எந்த ஒரு புற நிகழ்வையும் வந்து நம்மளால தடுக்க முடியாது. ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து எளிதாக இருக்கும். வாழ்க்கையில அந்த வரிசைகள் வந்து நம்ம வந்து வெறும் வரிசையாக வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சு, வரிசையை போலதான் நம்மளால அந்த வரிசையை வந்து நகரமாக முடியாது. அதே போலதான் அந்த பிரச்சனையும் வந்து அந்த பிரச்சனை வந்து நம்மளால ஓடிலாம் முடியாது. அந்த பிரச்சனை நம்ம எதிர்கொள்ளணும். அந்த வரிசை வந்து ஒரு தியானத்தை போல நீங்க கையில தொலைபேசி எதுவும் இல்லாம இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட மன வந்து ரொம்ப கிடைச்சிடும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வரிசையை கடந்து போகும். அத்தகைய ஒரு பொறுமை வந்து அந்த கதாபாத்திரத்தை நீங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எப்படி பார்க்குறீங்க?
ஒன்றே வகையில பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ அவர் வந்து இந்திய குடும்பத்தால் வளர்க்கப்பட்ட சீமானது ஒரு எக்காயிரம் போடுறாங்க கட்டத்தில் வந்து நிறைய சீனியர்ஸ் வளர்க்க முடியாம அவங்க வந்து இந்தியர்களாவே வளர்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சமூகம் வந்து அவங்க இந்தியர்களாக பார்க்காதவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய கலாச்சார பண்பாடு சமூகத்தாண்டு அந்த அவங்க நிலையிட்டு அவங்க போராடுறாங்க. அது ஒரு பார்வையில பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஒரு முதுமையில தனியா இருக்கிறவங்க அவங்களுடைய பணப்போராட்ட வந்து அவங்க எதிர்கொள்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனா சிறுவரை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வந்து நிறைய எல்லாத்துக்கும் அவங்க எடுக்கிறவங்க அலங்காரியான மனிதர்கள் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு போட்டி போட்டு முன்பு இருக்கிற மனப்பாடு தான் இருக்கு. ஆனா அந்த மனப்பாடுக்கு முன்பு எதிராக வந்து வரிசையை வந்து இருக்கும்போது இந்த வரிசைகள்லாம் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் தான் வந்து முதல்ல ஆரம்பிச்சாங்க. எதுக்கெடுத்தாலும் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் முதல்ல எதுக்கெடுத்தாலும் வரிசை நிற்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து முழுதா வந்து சிங்கப்பூர் வந்து உருவாக்கி எதுக்கெடுத்தாலும் வரிசை அப்படி அந்த கதை வந்து அந்த மாதிரி தான் போகும். இந்த மாதிரி இப்போ நான் ஒரு வேறொரு கண்ணோட்டத்தில் அந்த கதை ஃபஸ்ட்டு நான் அந்த கதையை படிக்கும்போது எனக்கும் அதே இதுதான் ஏன் இப்போ யோசிக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த பெண்ணை அந்த சிங்கிற பெண்ணை வந்து ஓகே அந்த தனிமையை போக்குறதுக்கு அவங்க வந்து ஒரு வரிசையை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த தனிமை ஏன்னா அவங்க அந்த வரிசையை விரும்ப ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து அவங்க மகன் மகள்கள் எல்லோரும் தேசிய ராணுவத்திற்கும் கல்லூரிக்கும் செல்வாங்க. தனிமை இருக்கு, கோயிலுக்கு போறாங்க. கோயிலில் ஒரு 7 மணி நேரம் அவங்க வரிசையில் நிற்கிறாங்க. அந்த வரிசை மீது அவங்களுக்கு ஒரு பிரிப்பு ஏற்படுது. வரிசையில் நான் பக்கத்தில் இருக்கவங்க அந்த பேசலாம், புது புது நண்பர்களை உரையாடலாம். ஆனால் எல்லாராலையும் அந்த வரிசையில் அப்படி ஏற்பட்டா அப்படி நிற்க முடியாது. எது நீங்க வரிசையோ அதில் போய் நிற்கிறது. இதெல்லாம் வந்து அந்த பெண்ணோட உறுதியை மனத்தில தான் பூனைகள் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு பூனைகள் பூனைகள் நானும் நிறைய பார்த்துருக்கேன். அதில் வந்து சொல்லுவாங்க பெண்கள் தான் வந்து பூனைகளை வந்து அவங்கதான் குணவளிக்கிறாங்க. நேற்று கூட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பூனை நடந்துச்சு. அவங்க பொண்ணு வந்து ஐயோ பூனை இருந்துச்சு, யாரும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், கவனிச்சதுக்கு ஃபோன் பண்ணுறேன், நிறையா முயற்சி எடுத்து நான் போய் எனக்கு மழை பிடிக்கிறேன், மழை பெய்யுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெண் வந்து அந்த பூனைக்கு பெரும் பாசத்தை கட்டுறாங்க. ஆண்கள் வந்து அப்படி இருக்குமா அப்படின்னா தெரியல. அது எப்படி அந்த பூனைகள் பூனை நிறைய பார்க்கலாம். பூனைகள்லாம் நிறைய இருக்கும். பூனைகள் அந்த கதை வந்து எவ்வளோ படிச்சா கூட தெரியல, ஒரு படிச்சுனா கூட தெரியாது. படிச்சிருக்கீங்களா? குழந்தைகள் சிலந்தி எல்லாருக்கும் வந்து காலத்தை சுருக்கி எவ்வளவு அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பியூர் கட் பண்ணி எல்லாம் போய் ஒரு விஷயத்த சாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வந்து காலத்துக்கு எதிராக வந்து சொல்லிக்கிறார். அதாவது இன்னும் ஒரு மணி நேரம் கூட பொழுது நான் வந்து காத்திருந்து நான் வந்து வேலையை செய்திருப்பேன், அதுக்கான விஷயத்தை அப்படின்றது. ஆனா அதே சமயம் வந்து அதுல அவருடைய ஒரு சுத்தம் இன்னொருத்தருக்காக அவரால் காக்க முடியல, ஒரு நிமிஷம் கூட காக்க முடியல, ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க எப்போ. ஆனா தனக்கான ஒரு விஷயம் அதை வந்து அவளுக்கு ஒரு அடர்த்தியான அவளுக்கே உரிய ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அதை வந்து ஒரு பொழுதுபோக்கு அது எனக்கு கேட்க நினைக்கிறது. அதாவது தன்னுடைய சுயநலம் அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்று வந்து அது எதனால நமக்கு ஒரு வினோதமான ஆசை, ஒரு வினோத ஆசை
வினோத ஆசை எப்படி அவளுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நிறைய அவளுக்கு அந்த இனம் சார்ந்து அவளை வந்து அடையாளப்படுத்தி அதை அவளுக்கு பிடிக்கல, அதே சமயம் அவள் பிடிக்கல, அது எல்லாமே சேர்ந்து அந்த அழுத்தம் தான் அவளுக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு பொழுதுபோக்கை வந்து அடையும் கை கொடுப்பதற்கு தோணியதான். இதனால அந்த கதையின் தலைப்பு சீன வந்து சீன் வந்து சீன் வந்து ஆனால் தலைப்பு வந்து சீன சீன் மட்டும் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதுக்கு வேறு சூழல் காரணம் இல்லை. அந்த அபிஷேக் தமிழ் வசந்தம் வந்து சீன போராட்டம் அவங்க அப்பா உண்மையா பார்த்தீங்கன்னா நிறைய மனோவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த வரிசையில் புதுக்கான வரிசைதான் எல்லாருக்கும் நல்லா பேரிங் வரிசைதான் சாமான் பல விஷயங்கள் வரிசையில் அந்த ஒழுங்கு அந்த ஒழுங்கதான் வரிசை ஒரு ஒழுங்கு. ஆனா அந்த ஒழுங்கு வந்து அந்த ஒழுங்கு வந்து உண்மையாவே மனதில் அடியில் பயன்படுத்த அது குறைக்கப்பட்டுட்டே இருக்கா, கட்டாயப்படுத்தப்படா அப்படின்னு பார்த்து இந்த வரிசையை விஷயத்துக்கு எனக்கு வந்து தீபாவளி எதவா பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி வரிசை வந்து பார்க்கலாம். அவ்வளோ பெரிய வரிசை. அதுல என்னன்னா அந்த வரிசையில் இருக்கும்போது நிறைய பேர் இடையில போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இருக்கும்போது இடையில போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே வந்து அதை பற்றி கோவப்படணும். டெக்ஸி இருக்கும்போது இடையில வந்து நம்ம போகணும் ஏதாவது பொதுவாக ஆனா அந்த வரிசையில் யாருமே எதுவுமே சொல்லலாம். இடையில போட்டு இருக்கணும். அந்த வந்து நீ வந்து ஒருத்தர் கூட ஏதோ ஒரு புகாரே இல்லை. ரொம்ப வயசானவங்க ரொம்ப இளைஞர்கள் சாதாரண பள்ளிமாணவர்கள் வந்து எல்லாருமே பல மணி நேரம் இருக்காங்க. அது வந்து ஒரு அது வேற எந்த நாட்கள் மக்களுக்கு தெரியாத ஒரு மனநிலை, ஒரு மன ஒருமை இருக்குமான தெரியல. அதை பற்றி பல விசாரணைகள்லாம் அந்த கதையை சொல்லலாம். ஏதோ ஒரு படிக்கிறோம், ஒரு மொழி கற்றுக்கிறோம்னா ஒரு 10 வரை படிக்கும் போதே நிறைய வார்த்தைகள் வந்து பொருள் தேட அகராதி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நிறைய பழக்கம். ஃபர்ஸ்ட் கதை நான் எடுத்ததே வந்து வீக்காக ஒரு பாடம். அதில் நான் படிக்கிறதுக்கு எனக்கு தெரியுது என் அறிவுக்கு அப்பாற்பட்டு எவ்வளவோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி புரிதல் இருக்குது. நீங்கள் எதை வச்சு அதை எழுதுங்க, அது ஏதாவது மென்டா தகவல் சேகரிச்சிங்களா அதை பற்றி கேள்வி இருக்கு. அந்த பாடத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தத்துவமாக சொல்லியிருக்கீங்க. இப்படி தண்ணி வந்துச்சுன்னா எந்த பக்கம் எப்படி போகணும், அந்த சைடு வந்தா இந்த இடம் வந்து தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவத்துல நீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருந்த மாதிரி உண்மையாவே நீங்க இப்ப சிங்கப்பூருக்கு வந்தா பாத்தீங்கன்னா பக்கத்துல ஆறு இருக்கும். ரோஜர் பாலம் தண்ணி ஏலம் போட்டிருக்காங்க. தண்ணி கீழே போட்டு அது வந்து ரொம்ப மிக்ஸா முடிக்கிறாங்க. ஸோ அது முழுக்க வந்து நிறைய இடத்துக்கு நீங்க தகவல் தேடியதுதான் நிறையா தகவலாக ஒருவேளை அந்த மொழி உங்களுக்கு முடியாம இருக்கலாம் பேச முடியும். அது வந்து இருக்கிறவங்க பேச முடியும். அந்த அந்த இதுல வந்து எதுவும் டிக்ஷனரி தேட வேண்டிய மொழி இருக்கிற மாதிரி தகவல் நிறைய இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் போர் பற்றி ஒரு கதை, ஒரு நாடகம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து நமக்கு தெரியல என்ன சொல்ல வராங்க, நம்ம வந்து ரசிக்க வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம அறிவுக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கு அப்படின்னு அப்படியே அறிவுக்கு பார்த்துட்டு நீங்க சொல்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. அந்த வாழ்க்கை அனுபவம் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை அனுபவம் ஒருத்தருக்கான அவங்களுக்கு தெரிஞ்சு விடணும். தமிழ் இருந்தது. சிங்கப்பூர்ல ஏன்னா ஐஎன்ஏ படையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. பெண்கள் படையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வயசானவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்காங்க. ஏன்னா பெரும்பான்மை கிட்டத்தட்ட சிங்கப்பூர் எல்லா இந்தியர்களுமே அது இது பண்ணிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா சிங்கப்பூர்ல இந்தியாவுல வராத 2 தலைமுறை இருக்கிறவங்க இந்தியாவை பார்த்தே இருக்காங்க. இந்தியா விடுதலைக்காக போராடினாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு அவங்க சிங்கப்பூரை வந்து ஒரு நாடாப்படை
நினைக்கிறதா இருக்கிறோம், ஒரு நாட்டில் இந்தியா போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஆனா அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த போர் முடிஞ்சு ஐநா கிடைச்சு அவங்க சுத்தமா மறந்துடவே பண்ணுறேன். அப்ப இந்தியா சுத்தம் மனித யாருமே இல்லை, இந்தியா மற்ற நாடுகள் ஆசிரியர்கள் அவங்களுக்காக ஒரு விஷயம் நான் சொல்றேன், நமக்கு எல்லாம் தெரியாது இருக்கா அப்படின்னு. அதாவது நம்ம இருக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஒரு 10 லைன் படிக்கும் போது நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிப்பேன், 10 லைன் 10 வார்த்தை தெரியாது. அப்புறம் எடுத்து அதை ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி வந்ததுனால இது அந்த மாதிரி ஒரு தேடுதல் இருக்கும். கொஞ்சம் விரிவுபடுத்தணும், இதோட நின்றக்கூடாது, சுருக்கமா இது கிடையாது, நம்ம படிக்கிறது இந்த புத்தகத்துல இந்த கதை இருக்கிற மட்டும் நிற்கல, இன்னும் கொஞ்சம் விரிவாகணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலை கொடுத்த அனுபவத்தை தான் நான் அந்த காலகட்டத்தில் இப்போ ஐஎன்ஏ படிச்சு தேசிய ராணுவ வேலை படிச்சுன்னா கொஞ்சம் பல தேவை கிடைக்குதுன்னா நம்ம இப்படியாக சாதனை படிக்கிறது வேறு. அதுக்கு மேலே இங்க வாழ்க்கை சாதனைகள் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரலாறு எடுக்கிறது வந்து ஒரு 2 வருடம் மட்டும்தான் எழுதுது. ஆனா மனிதர்களுக்கு தான் உண்மையான வரலாறு வந்து ரொம்ப உங்களுடைய வரலாறு இன்னும் தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ ஒரு மாணவர்களுக்கு ஒரு அப்படின்னு வந்து கவுன்சிலிங் இன்னும் ஒரு ஆர்வத்தை நல்லா இன்னும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு. கதை படிச்சோம் நம்ம எல்லாம் பேசுறோம். ஒரு கதையா நான் படிச்சுட்டு சொல்லியிருந்தேன், ஏன்னா தெரிஞ்சுக்கணும் ஆசிரியர் வந்துருக்காங்க இல்லையா. அலிஸ்லாமோட அம்மா யார் வந்தாங்க? ஏன்னா அந்த கதையோட நீங்க ஒன்றி போகலாம். நான் 2வது முறையாக அந்த கதை படிச்சிருக்கேன். ஒரு கதைக்கும் நிறைய காலங்கள் இருக்கு. ஒரு கதைக்கு ஒரு நாள் எந்திரிக்கிற கதைகள் வந்து ரொம்ப நகைச்சுவையா வந்து அரசியல் பேசியிருக்கோம். அதோடைய கதைகள் ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய இந்த கதைகளையும் நான் ஒரு சின்ன சின்ன அரசியல் கதை நான் பார்க்கணும். எனக்கு முதல் கதை ரொம்ப பிடித்தமான கதை. ஆமாம், ஏன்னா நாங்கள் ஒரு குறும்படம் எழுதணும் போது அந்த ஒரு இடத்தையும் நாங்கள் ஒரு தெரிவு பண்ணிச்சு. அவர் 2வது எனக்கு ஒரு கவிதை கூட நான் எழுதி ஒரு பன்றிகை, அந்த பன்றிகை பேர் ஞாபகத்துக்கு வரல. அந்த உணவு இருந்த பன்றியை பற்றி ஒரு செய்தி இருந்துச்சு. அந்த பன்றியை பற்றி நான் ஒரு கவிதை அப்போ நல்லா அந்த இருந்துச்சு. இந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி நான் எனக்கு தெரியல. அந்த பெண்களை நான் ஆரம்பிச்சேன். இவங்க அந்த கதையோட தொடர்புடையவர்களா அடுத்து 2வது முதல் சிறுவயதுக்கும் இந்த சிறு பெண்களுக்கு தான் நிறைய முக்கியத்துவம். பெண்கள் சார்ந்த கதைகள் தான் சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி எங்க ஊர்லயே நாய் பிடி சேர்த்து போச்சுன்னா பெண்கள் தான் ரொம்ப புரிஞ்சு வச்சு போவாங்க. செய்யப்படுவாங்க. உலகம் தடவைக்கு வந்து பெண்களுக்கு தான் அந்த ஒரு புரிதல் அது விலங்குகள் பறவைகள் சொல்லணும். ஏன் பெண்கள் வேற அந்த அதிக ஈடுபாடோட்ட அந்த கதைகள்லாம் சொல்லுங்க. எனக்கு தனிப்பட்ட காரணம்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்கள் எழுதுறோம் இல்லையா, எழுதுறத சிங்கப்பூர்ல எழுதுறோம் இல்லையா, எழுதும்போது இந்த உள்ள அரசியல் பார்வைகளை முழுமையாக எடுத்து வச்ச முடியும். அதாவது என்ன பார்வையுமே நியாயமா உண்மையா உங்களுக்கு எந்த வேலை இருக்குன்னா அதை நீங்க எழுதுறீங்க. அது உங்களுக்கு அதுக்கான சுதந்திரம் இருக்கலாம். இப்ப நீங்க வந்து உதாரணமா ஒரு வரலாறு தெரியாம, ஒரு பீரியட் தெரியாம ஒரு சாடா இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு கேட்டுருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சாங்க, கொஞ்சம் அதிகமா இருக்குது. அது வந்து நீங்க ஒரு பிரச்சாரமாவோ இல்ல ஒரு போலியாவோ உதாரணமா இப்போ வந்து அந்த ரைட் நடந்த போது நிறைய பேர் வந்து இந்திய பத்திரிலாம் போட்டாங்க, இந்த சம்பளம் கொடுக்காதனாலதான் வந்து அந்த மாதிரி ரைட் பண்ணாங்க, சம்பளம் கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை பத்தி அசாம் கேட்கலாம். ஆனா அதை பத்தி பேசுறவங்க வந்து அவங்க நிறைய பேரும் நீங்க நிறைய கவிதையா எழுதுற போது நீங்க எவ்வளவு அந்த
உண்மையா இருக்கு நம்மளோட திருப்பி எடுத்து ஒரு போலியாக ஒரு சாங் எடுத்து ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் இல்லைன்னா ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஒரு கற்பப்பாடுக்காக புரட்சி ஏற்படுத்தும் அது வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இளங்கோவன் இருக்காரு அது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயம்லாம் இல்லை தமிழை எழுதிட்டாரு ஆங்கிலத்தில் விஷயங்கள் எழுதிட்டாரு கவிதைகள் எழுதிட்டாரு நாடகங்கள் எழுதிட்டாரு அவருடைய நாடகங்கள் ஆங்கிலத்தில் படிச்சதுன்னா தெரியும் பல பயங்கரம் பேசிட்டாரு ஆனா அது தொடர்பா எந்த கேள்வி அரசாங்கம் அவர் கேள்வி அப்புறம் அறிவியல் சார் போட்டிருக்காரு அதனால ஆங்கிலத்தில் நீங்க நிறைய விஷயங்கள் கேள்வி எழுதுறது மீடிங் நம்மளுடைய தேர்தலுக்கு தேர்தல் பண்ணியிருக்காரு ஆனா ஒரு மௌலிக வந்து போய் விஷயத்தை நீங்க ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்களை நீங்க பண்ணணும்னா மற்றபடி உங்களுக்கு நாடு ஒரு சித்தாந்தங்கள் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை பாடல் அது ஒரு ஆர்டிஸ்டிக்கா பண்ணணும் பிரச்சனை இருக்காது நீங்க ஒரு கட்சியை உருவாக்குறதுக்காக நீங்க இது பண்ணணும்னா வணக்கம். என் பேர் பாலு. இந்த சீர்லட்சுமி ரூம்ல கதைக்களத்துல கலந்துரையாடல் பண்ணும்போது நான் இருந்த நினைவு இந்த இப்போ தேக்காவே பாடம் அதை படித்தேன். கேள்வி இது வந்து உங்களுடைய நேரடி அனுபவமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அவ்வளவு தத்துவமா எடுத்தீங்க. அது எப்படி அந்த தகவல் சேகரிச்சீங்க சகோதரி பற்றி கேட்டாங்க அதே கேட்குது. ரெண்டாவது வந்து ஓமையெல்லாம் ஒரு சிலப்பதிகாரத்தில் வரலாறு நடக்கும் மறைத்து கை காட்டு ஒரு குடிப்பு அந்த சொல்லியிருப்பாங்கல்ல அதே மாதிரி இங்க ஐயனே காதல் கூடி போல அக்காவின் முந்தானை படுறது அப்படின்னு இருக்காங்க. அருமையான அந்த மாதிரி ஒன்பத்திலே இடத்துலையுமே ஓமை இருக்கு. மாரியம்மன் கோயில் கேட்கை போல அக்காவின் தலைமுறை மோதை மறைத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி கதை முடிச்சுட்டு நிறைய ஓவியம் போட்டுருக்கீங்க. தகவல் தான் எனக்கு பிரமிப்பா இருக்கு. எப்படி தகவல் நீங்க அந்த ஐநே படையினர்களோட பேசி படகி எழுதுதா இல்ல தகவல் எப்படி திறத்தீங்க என்னுடைய கேள்வி. நன்றி. ஐயனே போர்க்காலத்துல நான் வாழறேன் அந்த வயசுல ஆனா அதைக்காக நான் போய் அவங்க இன்டர்வியூ பண்ணல. ஆனா எனக்கு ஐயனே படையிலும் சும்மா சிலையை போட்டு கேட்டுட்டேன். அந்த படையில பெண்கள் போட்டுலாம் சொல்றது கேட்டுட்டேன். அவங்க நிறைய வேற மாதிரி இருக்கு அவங்க சொன்ன சம்மந்தம் இருக்காது. சிலையும் நம்ம கேட்கறதுக்கு ஒரு விஷயங்கள் மனசே இருக்கு. ஆனா அது எப்பயாவது சரியா இருக்கும் போது நம்ம அறியாம இருந்தா செய்யுது. நிறைய தகவல்கள் கைகள் படிக்கிறீங்க நியூஸ்ல வர விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் தகவல்கள் குறைவாக்குறப்போ அது எந்த அளவுக்கு பலமா இருக்கு அது எந்த இடத்துல வந்து பலவீனமா நிறைய தகவல்கள் இருக்கு. அதை எழுதணும் நம்ம வந்து குறைவா யோசிக்கிறதுக்கும் தகவல்களை யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் அது செய்தியாளராக இருக்கிறதுக்கும் எழுத்தாளருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. செய்தியாளராக இருக்கும் போது என்னுடைய எழுத்தாளர் என்னுடைய சொந்த எழுத்துல வரவே கருவில்லை. ஒரு விஷயத்தை பத்தி நான் எழுதினா அதுக்கப்புறம் நிறைய செய்தியே பல விஷயங்கள் இருக்கு. உதாரணமா ஒரு நடக்கிற சண்டை போர் அரசியல் இந்த விஷயங்கள் எடுக்கிறது வேற விஷயம். அப்புறம் நாங்கள் நிறைய கம்யூனிட்டி சொல்லிட்டு டீச்சர்ஸ் சொல்லுவோம் அந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒரு கிரியேட்டிவ் கான்ஃபிக்ஷன் ஆகிட்டா இருக்கும். அந்த விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் எழுதும்போது அது அதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதை மனசு எடுக்கிறது அது எப்படி மனசு மைண்ட் தனித்தனியா அந்த தெரியாது. இது வரைக்கும் நானே நீ கேட்டதை யோசிச்சு பார்த்தேன். செய்தியில பார்த்த விஷயங்கள் எதுவுமே நான் நிறைய எழுதவே இல்லை. அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. இப்போ நீங்க உதாரணமா அந்த எல்கே பத்தி விஷயங்களோட நான் வந்து ஒரு தகவல் தான் நிறைய கொடுத்துருக்கேன்.
இந்த அனுபவத்தை ஏதோ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் கூட எழுதவே இல்லை. நான் அந்த சமயத்தில் எழுதவே இல்லை. நிறைய விஷயம் அதை பார்த்து எதுவுமே நான் வந்து ஒரு கம்யூனிட்டியாவோ இல்லை ஒரு எழுதிதான் நான் நிறைய எழுதி சொன்னது. அதுதான் அந்த செய்தி வந்து செய்திக்கு தகவலை செய்திக்காக எழுத முடியாது. அப்படி எழுதும்போது அது சரியா வராது. கதைக்கு வந்து தகவல் ஒரு கதை வந்து கதையோ கவிதையோ அது வந்து நமக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஸ்பார்க் தான் தருவாங்க. ஏதோ ஒரு சொல்ல முடியும் ஒரு வழி. அந்த வழியை வந்து சொல்ற போது அது நேரடியா சொல்லாம பல விஷயங்களை நாம் சேர்த்து வரும்போது அது பெருசாயிடும். அப்படி எப்படியோ போது பெருசாயிடும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஒரு வழி இருக்கும். இப்போ இந்த காவடி கதையை நீங்க பார்த்தீங்கன்னா காவடி கதையை எழுதும்போது நான் காவடி செய்ய பார்க்கவே இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே காவடி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. போகும்போது ஒரு நாள் வந்து பெண்கள் அதை கவனிக்க கூடாது ஓகேதான் நீங்க சொன்னாங்க. அது எனக்கு ஏன்னு வந்துச்சு. அதான் இருக்காது. அதே மாதிரி நான் இந்த தீபாவளி அலுவலகத்தை எழுதும்போது நிறைய வித்தியாசங்கள் பார்த்தேன். ரொம்ப மற்ற நிறைய விஷயம் நிறைய வித்தியாசம் வராங்க போறாங்க யாருமே எங்க சொல்லலை வராங்க போக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நான் போகவே இல்லை. அதுக்கு மேலே நான் பதிலே எனக்கு மணிமணி ரெண்டு கூட போக முடியல. அவ்வளோ போயிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமா பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கு இன்னும் சின்ன ஒரு அனுபவம்லாம் இருக்கு. புலாவி கூட நான் ஒரு நாள் புலாவி போடும்போது எனக்கு அந்த வார்த்தையை அது எப்படி அந்த கேரக்டர் வந்து நான் யோசிக்கிறது எழுதும்போது முதல் டைம் ஆனா செய்தியோ நம்மளோட நிறைய யாருன்னு இருக்கு. அது ஏன் தெரியும் அது ஒரு முடிஞ்சு இருக்கு. உங்களோட கதைகள் வந்து ஒரு ஃப்ளோவா ஆரம்பிச்சு முடியுது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு கேம் மாதிரி அந்த குயிப்பொடிலாம் இருக்குள்ள கோக்குறது அந்த மாதிரி நீங்க வந்து குயிப்பொட்டை வந்து நீங்க இதுல இந்த கதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது வந்து நமக்கு வாசிக்கும் போது நிறைய ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட எல்லா கதைகளையுமே அது இது எப்படி நீங்க திட்டமிட்டு எப்படி இது நீங்க உருவாக்குறீங்களா இல்ல நீங்க எடுக்கும் போது இப்பதான் பண்றீங்க? நான் திட்டமிட்டு கதை இந்த கதைதான் எனக்கு இந்த தொகுப்பு வந்து மறுபடியும் வாசிக்க முடியல. மறுபடியும் வாசிக்க முடியாது. கூட வாசிக்க முடியாது. இப்ப சொன்னீங்கல்ல வந்து ஒரு சினிமா மாசம் கேட்டாங்க ஒரு தகவலை நமக்கு வந்து பயன்படுத்துறது அந்த எப்படி வந்து வரலாற்று தகவலாம் நீங்க வந்து எடுப்பேன். அப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது கவனம் இருக்கா? அது வந்து இவ்வளவுதான் இதுல பயன்படுத்தேன் புலா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அதுல அந்த பழைய காலத்துல அவங்க எப்படி இருந்தாங்க கதையை வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு சுதந்திரம். இப்ப ஒரு அரசியல் கதையை நீங்க எடுக்கும் போது அதுல உங்களுக்கு ஒரு கவனம் இவ்வளவு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்ல சொன்னீங்க அது ரொம்ப நெருக்கமா நீங்க இருக்கும்போது பிரச்சனை கிடையாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு நிறைய விஷயம் சொல்ல வேண்டாம் ஒரே கதை வந்து அந்த கதையை பத்தி அவங்க பேசுவாங்க. ஏன்னா அந்த கதையெல்லாம் வந்து விமர்சனங்கள் வந்து அப்புறம் நானே நிறைய எடுத்துட்டு அப்புறமா நாங்களும் எடுக்க நினைக்கல. நான் அப்படியே எழுதிட்டேன். அப்புறமா அதை போட் பண்ணி ஒரு நண்பர் படிச்சுட்டு இதெல்லாம் ஏன் போட்டுட்டீங்க நீங்க பேப்பர்ல இல்லாத கூட போடலாம் ஏன் பண்ணுறேன் உடனே எடுக்கிறேன். அந்த மாதிரி போட்டதை உடனே கால் பண்ணி பிரசுரமான பகுதிகள் எழுதி ஏன்னா அது நிறைய வந்து விமர்சனம் நிறைய இருக்கு. அது வந்து ஆசிரியர் சார்ந்து அமைப்புகள் சார்ந்த பல விமர்சனங்கள் இருக்கு. அது வந்து உண்மையாலே நான் வந்து விமர்சனம் எடுக்கணும்னு எடுக்கிறேன். ஒரு ஒரு ஏதோ படிச்சிருந்தேன். நிறைய விஷயம் வந்து அது எப்படி சொல்றது உதாரணமா எல்லாரும் கூட பத்தி பேசியிருக்காங்க. நிறைய கதைகள் வந்து பூனை பத்தி எடுத்துருக்கு. அதை படிச்ச போது எங்கடா எல்லாரும் ஒரு பூனையோ உடனே சிங்கப்பூர்ல கூடதான் ஒரு பிரிச்சு நிறைய எழுதாங்க அப்படின்னு தோணுது.
ஸோ அதை எழுத ஆரம்பிச்சு அந்த கதை இங்கே வேற எங்கேயோ ரொம்ப அரசியலாக போயிடுச்சு. அது ஒரு குறியீடு கிடையாது. ஆனா இப்ப இங்க அது உங்களோட சுதந்திரம் நாம ஏன் எடுக்கக்கூடாது? ஏன் அதை வந்து நம்ம இங்க நடந்த கதையாவே நம்ம ஏன் பார்க்கணும்? இல்ல அப்படி நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. நமக்கு ஒரு செல்ஃப் கான்சியஸ் இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம செய்தியாளராக இருக்கிற போது இப்ப நான் வந்து ஒரு இதை கொடுத்துருக்கோம். நான் வந்து நிறைய எழுதக்கூடாது, உலகம் எழுதக்கூடாது, நிறைய விஷயங்கள் கட் பண்றது. ஒரு ஆசிரியரை விட எங்களுக்கு ஆசிரியர் இருக்கிற கல்வி அமைச்சிருக்கிற ஆசிரியர் நிறைய எழுதவே கூடாது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல கட் பண்ணுறது, நிறைய எழுதக்கூடாது, கட் பண்ணுறது. நீங்க செய்தியா கொடுக்கும்போது அது வந்து ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தலாம், ஒரு நெகட்டிவான விஷயம் ஏற்படலாம். செய்திகள் நம்ம எல்லாத்தையும் எழுத முடியாது. அதுதான், அதனால நீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃபா இருக்கும். கதையில வந்து அது ஒரு ஒரு செய்தியாளரா நீங்க படிக்கும்போது என்ன வந்து ஒரு செய்தியாளர் சின்ன செய்தியாளர் தான் நீங்க பார்க்கலாம் இல்லையா? ஒரு செய்தியாளர் எழுதும்போது ஒரு இப்போ பரவாயில்ல, ஒரு 10 வருஷம் முன்னாடி ரொம்ப செய்தியாளர் எழுதுனாலும் யார் எழுதுறாங்க அது ரொம்ப ஒரு கண்காணிப்பு. என்னன்னா ஒரு செய்தியாளராக எழுதுனாங்க. நான் ஒரு தடவை ஒரு கதை எழுதினேன். அந்த கதை வந்து இந்த புத்தகத்துல வந்து நான் படிச்சிருக்கேன். அப்போ வந்து நான் சாதாரணமாக எழுதினா அதே நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ளைட் ஒரு இன்டர்நேஷனல் போகிற ஃப்ளைட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுக்கு அந்த கதைக்கு சம்மந்தமே இல்லை. நான் கதையை எழுதினா நல்லா கேட்கவும் தெரியும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சஜஸ்டிவாக இருக்கும். அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ சஜஸ்டிவாக வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ஃப்ளைட் பைலட் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னா நீங்க எதுவும் சொன்னா சொல்லலாம். நிறைய பேர் புதுதாக எழுதுறாங்க. நான் சொல்றதுக்கு ஒரு பெருசா இல்லை. எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய வாசிட்டு எழுதுறது நல்ல விஷயம். எழுதாங்க நிறைய வாசிக்கிறது வந்து இதுவரைக்கும் என்கிட்ட எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. இப்போ தர்மா பாட்டி வளர்த்த கதையை நம்ம படிச்சு அதை குறிச்சு நிறைய பேருக்கு எழுதிருக்காங்க வாசிக்கும்போது இன்னும் நம்ம மார்க்கெட்டில் எழுத முடியும். அப்புறம் வாசிக்கிறது வந்து இன்னும் எவ்வளோ ஒரு செழிவா மாறுபட்ட குழந்தை எல்லாம் வாசிக்கிற மாதிரி எழுதுறது தான் வரும். அப்படியே வாசிச்சுட்டு அப்புறம் எழுதலாம். எழுதுறத வாசிக்கிறது நிறைய நினைக்கிறேன். வாசிச்சுட்டு எழுதுற போது எழுதுறது நல்லா இருக்கும். நன்றி. ஸ்ரீலட்சுமி சொல்கிறாள், இந்த பெரிய வரிசை மாதிரி தான் அவளோட கோபம் எல்லாம். தொடங்குற போது பெருசா இருக்கும், முடிகிற போது ஒண்ணுமே இருக்காது. இது போன்ற அற்புதமான வாழ்க்கை தத்துவங்களும் யதார்த்த நடையில் புத்தகத்தில் நிறைய புரிந்திருக்கின்றன. இச்சிறுகதையை பற்றி நம் கருத்துக்களை கேட்டும் அவர் கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்த எழுத்தாளர் லதா அவர்களுக்கு மிக்க நன்றி.